நாளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 15வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 33 வரை. அனுதின சுத்திகரிப்பும் இளைப்பாறுதலும். பிரமியம் உள்ளவன் தன் பிரமியம் நீங்க சுத்தியமானால் தன் சுத்திகரிப்புக்கென்று 7 நாள் எண்ணிக்கொண்டிருந்து தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் தேகத்தை ஊற்று நீரில் கழுவக்கடவன். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். 8ஆம் நாளிலே அவன் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுக்க கடவன். வசனங்கள் 13, 14. இந்த அதிகாரம் ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ இயல்பாக ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பேசி அதற்கான சுத்திகரிப்பு முறைமைகளை முன்மொழிகிறது. இதற்கான சுத்திகரிப்பு என்பது சுத்தமான நீரில் குளித்துவிட்டு 8ஆம் நாளில் 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் ஒன்றை தகன பலியாகவும் செலுத்துவது ஆகும். ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் தீட்டு சுத்திகரிக்கப்படுவதற்கு அவனுடைய சார்பாக வேறொன்றினுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை தேவன் ஒருபோதும் ஒத்தி வைக்கவில்லை. இதன் மூலம் மனித பாவ சுபாவம் என்பது இரத்தத்தினாலேயே கையாளப்பட வேண்டும் என்ற மாபெரும் உண்மையை தேவன் வலியுறுத்துகிறார். திருவாளர் மெக்கின்டோஷ் இவ்வாறு கூறுகிறார்: மனித சுபாவத்திலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு செயலும் மனிதனுடைய பார்வையில் இது இயல்பான தவிர்க்க முடியாத பலவீனங்கள் என்று தோன்றினாலும் கூட அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கான முதலாவது சுத்திகரிப்பு அவன் குளிக்க வேண்டும். கழுவுதல் மூலமாக சுத்திகரிப்பு என்பது வேதத்தில் எப்போதும் வேத வசனத்தால் கிடைக்கிற சுத்திகரிப்பை பற்றியே பேசுகிறது. கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய வெளியரங்கமான அந்தரங்கமான காரியங்களை உணர்த்தி சுத்திகரிப்புக்கான முதல் அடியை எடுத்து வைக்கிறது. அவன் தீட்டானவன் என்று சொல்வது மக்களின் ஐக்கியத்தை விட்டு விலகியிருப்பான் என்பதை குறிக்கிறது. அதாவது தனிமையில் ஓய்ந்திருப்பது மட்டுமின்றி தேவனோடு தன்னை ஒருங்கிணைத்து கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இது இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு தற்காலிகமாக அவனுடைய ஓட்டத்தில் தடை ஏற்படலாம், ஐக்கியத்தில் முறிவு ஏற்படலாம். ஆயினும் தேவனுடனான அவனுடைய மாறாத உறவு அவனை மீண்டுமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது. தேவனுடனான ஐக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு சந்தோஷத்தை இழந்தாலும் அவன் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்வதற்கான வாய்ப்பையே மாலை வரை அவன் தீட்டாயிருப்பான் என்ற சொற்றொடர் வலியுறுத்துகிறது. முழு வேதத்திலும் சுத்திகரிப்புக்கான சாதனங்களாக தண்ணீரும் இரத்தமும் சொல்லப்பட்டுள்ளதை காண்பீர்கள். தண்ணீர் வசனத்துக்கு அடையாளம், இரத்தம் கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. இதுவே நமக்காக விடுதலையின் மையம். இதை தவிர்த்து பாவம் போக்குவதற்கான எவ்வித முகாந்தரமும் இல்லை. இரத்தம் ஒருமுறை சுத்திகரிப்புக்கான அடையாளமாகவும் தண்ணீர் வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் சுத்திகரிப்புக்கான அடையாளமாகவும் இருக்கிறது. மேலும் கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மன்னிக்கிறது என்பதற்கான ஆதாரத்தை வேத வார்த்தையிலிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இனி எந்த பாவத்தை பற்றியும் என் முதுகுக்கு புறம்பாக பேசுவதற்கு எவ்வித முகாந்தரமும் இல்லை. தேவன் என்னை சுத்திகரித்து விட்டார். இனி நான் அழுக்கானவனும் இல்லை, தீட்டானவனும் இல்லை. நான் சுத்தமானவனாக இருக்கிறேன். இதுதான் இரத்தம் மற்றும் நீரின் விளைவு. ஆகவே நாம் கிறிஸ்துவின் வசனத்தில் நம்பிக்கை வைத்து நம்முடைய இளைப்பாறுதலுக்காக அவரையே சார்ந்து கொள்வோம். ஆமீன்.